வணக்கம் அண்ட் வெல்கம் டு kamalsadupankarai. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற சுண்டல் வேழைக்கிழமைன்றதுனால ப்ரௌன் கலர் சுண்டல் எடுத்துருக்கேன், கொண்டக்கடலை எடுத்துருக்கேன். ப்ரௌன் கலர் கொண்டக்கடலையும் கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு நம்ம அரைக்க போகிற பொடி தனியா 1 கப்பு. தனியா 1 கப். நீங்கள் எந்த மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் கிட்ட எடுத்திருக்கேன் கொண்டக்கடலை. ஸோ அந்த பவுடருக்கு தேவையான அளவுக்கு இந்த பொடி ஓகே. 1 கப் தனியா, 1 கப் தனியானா 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் உளுத்தம்பருப்பு, 3லேருந்து 4 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் 3 வரமிளகாவே போதும். ஸோ இப்போது இந்த 4 ஐட்டமும் நான் ஆல்ரெடி போட்டு இதை வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை வேக வச்சுட்டு நம்ம எப்படி தாளிக்கிறதுன்றதை பார்த்துடலாம். இப்போது கருப்பு கொண்டை கடலையை தாளிச்சிடலாம் நம்ம. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க, பெருங்காயம், கருவேப்பிலை எப்பவுமே நான் ஒரு 4 கிள்ளி போட்டுக்கோங்க. அப்போ பசங்க எதுவும் தூக்கி போடாத அளவுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இது நல்லா வதங்கட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க கொண்டக்கடலையும் அதில் ஆட் பண்ணிப்போம். இது ஏன் இதிலே சேர்க்குறோன்னா, ஓரளவுக்கு எண்ணெயில் அது வதங்கும் போது கொஞ்சம் நேரம் ஆனாலும் அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். கொண்டக்கடலை பார்க்குறதுக்கு இந்த கிளாஸினஸ் அப்படி கொஞ்சம் ட்ரை ஆனோன்னா அந்த ஸ்கின்னெல்லாம் ஒரு மாதிரி வெளுத்த மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் எண்ணெயில் கொஞ்சம் பொரிச்சிட்டு அப்படியே நம்ம எடுத்து வச்சோன்னா அந்த கிளாஸினஸ் அப்படியே இருக்கும். பாருங்கள், இப்போ அதனால தான் இதை அப்படியே போட்டு கடாயிலே போட்டு நம்ம அதை எண்ணெயிலே போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு, ரொம்ப நேரம் இல்லை, ஒரு நிமிஷம் அதை எண்ணெய் எல்லா கொண்டக்கடையிலையும் எண்ணெய் படுற அளவுக்கு வதக்கிட்டால் போதும். இப்போ இதை நிறுத்திடலாம். மேலே கேரட்டு, கேரட் போட்டாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தேங்காய் போட்டுடலாம். இப்போ நல்லா இது கலர்ஃபுல்லாக ஆகிடுச்சு பாருங்கள். ப்ரௌன் கலர், வெள்ளை கலர், சிவப்பு கலர், பச்சை கலருக்கு நம்மளோட கருவேப்பிலை. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெகுலராக எப்போவுமே சுண்டல் சாப்பிட்ருக்கோம். அந்த சுண்டலோடு இந்த பொடிங்க ஒரு நாளைக்கு ஒரு பொடின்னும் போது ஒரு டேஸ்ட்டும் வருது. ஒரு சத்தம் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு புதுவிதமான சத்தம் நமக்கு உள்ளுக்குள்ளே ஆட் ஆகுது. இப்போ நம்ம செய்ய போகிற பைத்தம்பருப்பு பாயாசம். பைத்தம்பருப்பு பாயாசத்துக்கு 3/4 கப்பு பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். 3/4 கப் அதே அளவுக்கு 1 கப்பு அளவுக்கு வெல்லம், அதில் ஒரு 1/2 கப்பு அளவுக்கு தேங்காய் பூ துருவினது, அப்புறமா கொஞ்சம் கீ யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அதை வறுக்கிறதுக்கு இது கீ யூஸ் பண்ணி 1 டீஸ்பூன் நெய் போட்டு இந்த பைத்தம்பருப்பு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை வேக வைக்கலாம். ஒரு இடம் பொழுது பேன் சூடு பண்ணிவிட்டேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க பைத்தம்பருப்பை இதில் வறுத்து எடுத்துக்கலாம். நான் இது கொஞ்சமான குவான்டிட்டி தான் பண்ணுறேன், ஆனால் ப்ரொப்போர்ஷன்ஸ் இதெல்லாம் சேம் தான். ஸோ நீங்கள் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணும் போது அதிகமாக பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் சிம் பண்ணிவிட்டு நம்ம 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கிற பைத்தம்பருப்பை அந்த தண்ணியோடு அப்படியே அதில் ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ இதை ஐயில் வச்சுக்கலாம். கொஞ்சம் கிளறி விடுங்க. இது கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு அடுத்தடுத்து நம்ம வெள்ளைப்பாக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வறுத்து ஊற வச்சு வேக வச்ச பைத்தம்பருப்பு, ஆக்சுவலாக வறுத்து ஊற வைக்கிறதுனால இந்த பதம் நல்லா வரும், சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். அதனால தான் நம்ம இந்த பைத்தம்பருப்பை வறுத்து ஊற வச்சு நம்ம இது பண்ணணும் இந்த பாயாசத்துக்கு. ஸோ இப்போ இது நல்லா குழஞ்சிடுச்சு இந்த பாயாசம். இந்த நேரத்துக்கு நம்ம நான் ஆல்ரெடி பாகு எடுத்து வச்சுருக்கேன். நான் பாகுனா பாகு பதம் கிடையாது, இங்கே ஆல்ரெடி வெல்லம் திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை பார்த்துக்கின்னு நம்ம எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். எவ்வளோ சுகர் தேவையோ அதை பார்த்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுவே போதுமான சுகராக இருக்குது. ஸோ இதோட இந்த பல்லாக அரைச்சி வச்சுருக்க தேங்காவும் கொஞ்சம் துருவின தேங்காவும் நெய்யில் பொன்னிறமாக வதக்கி வச்சுருக்கேன். இது ஒரு வாய் இது சாப்பிடும் போது இந்த பதம் வரும்போது நல்லா நமக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். அப்புறம் அது இல்லாமல் நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்கு வறுத்து வச்ச கேஷ்யூ நட்டு, வறுத்து வச்ச கிரேப்ஸும் வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் சூடு ஆறின உடனே பால் நம்ம சேர்க்குறதா இருந்தால் ஆப்ஷனல் பால் சேர்த்துடலாம். பால் சேர்த்தா கொஞ்சம் வெல்லம் சேர்த்த பொருள் எதுவுமே பால் சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். ஸோ அதனால் இது சூடு ஆறின பிறகு நான் பால் சேர்த்துடுறேன். நான் இதில் இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வெல்லம் அரிசி எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு சிட்டிகை அளவுக்கு சுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 சிட்டிகை அளவுக்கு பச்சை கற்பூரம் நல்லா இப்படி பவுடராக ஆக்கிட்டு அதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதுவே போதுமானதாக இருக்கும் அதுக்கு. இப்போ நம்ம இந்த வேக வச்ச பைத்தம்பருப்பு பாயாசத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 சிட்டிகை பச்சை கற்பூரம் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை கற்பூரம் இதுக்கு நல்ல வாசனையை ஆட் பண்ணும் இதில். ஸோ இப்படி நல்லா கலரி விட்டுருங்க. எல்லா பக்கமும் கலர்ற மாதிரி. பச்சை கற்பூரம் ஒரே பக்கம் நிற்கக்கூடாது. அதே சமயத்தில் நல்லா தூள் பண்ணிவிட்டு தான் அந்த பச்சை கற்பூரத்தை நம்ம ஆட் பண்ணணும். இல்லைனா அது எப்போவுமே அது கரையாது. நம்ம போட்டது எப்படியோ அது அதே மாதிரி இருக்கும். ஸோ இப்போது நமக்கு சாமிக்கு படைக்கிறதுக்கு பைத்தம்பருப்பு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நவராத்திரியில் 5வது நாள் வியாழக்கிழமையாகவும் இருக்குது. அதே சமயத்தில் மகாலட்சுமியோட 2வது நாள். அதனால் மகாலட்சுமிக்கு நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் உகுந்த கருப்பு கொண்ட கடலை சுண்டல், பாசிப்பயிறு, வெள்ளை பாயாசம். குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் பிரீத்தி பண்ணுற சமயத்தில் நம்ம அவங்களுக்கு உகுந்த கொண்டக்கடலையும் படைச்சிட்டு அம்பாலோடைய 2வது நாளான மகாலட்சுமிக்கிட்டேயும் எல்லா செல்வத்தையும் வேண்டி நம்ம அவங்களுக்கு பிரீத்தி பண்ண மாதிரி நம்ம அவங்களோட பிரசாதம் படைச்சிட்டு அவங்களோட அருளை நம்ம இன்றைக்கி பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸு உங்களுக்கு கண்டினியூ ஆகிறதுக்கு அது ஹெல்ப் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் பண்ணணுன்னு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ரெசிபியோடு பார்க்கலாம்.